ஆது கூட்டத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். வஇலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆது கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட போது அனி அப்துல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்றுதான் பிரச்சாரம் செய்தார். அவர்கள் இந்த உலகத்தில் தௌஹீதை பிரச்சாரம் செய்தார். அகந்தை, பெருமை, கௌரவம் வேண்டாம் என்றார். அநியாயத்தை நிறுத்திடுங்க என்றார். அந்த சமூகம் அந்த நபியையும் மறுத்தது. அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம், கடல், கரை எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி யாபகமூட்டிய அந்த இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் யாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனை இந்த சமூகத்துக்கு ஒரு இறுதியான ஒரு வேதமாக, உள்ளத்துக்கான ஒரு நிவாரணமாக, மனிதனுடைய வெற்றியையும் தோல்வியையும் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வேதமாக அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கு இறக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனை போல இந்த உலகத்தில் எந்த வேதமும் கிடையாது. அல் குர்ஆனை போல இந்த உலகத்தில் வழிகாட்டுகின்ற ஒரு உணர்வு மிக்க ஒரு நூல் எதுவுமே கிடையாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஆரம்பமாக ஒரு மனிதரை அனுப்புகிற போது அல்லாஹு தாலா அவரை மனிதராக மாத்திரமல்ல, ஒரு புனிதராகவும் தான் அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது இந்த உலகத்தில் இருந்தவர் அல்ல. அவர் சுவர்க்கத்திலே அல்லாஹுவினால் படைக்கப்பட்டிருந்தவர். அந்த சுவர்க்கத்திலே இருந்து ஒரு சிறியதொரு தவறு, நம்முடைய பார்வையில் ஒரு சின்ன தவறை செய்ததற்காக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அவர் நம்மளை போல பெரிய பாவங்கள் செய்தவர் அல்ல. பெரும் பெரும் ஷிர்க்குகளையோ அல்லது இந்த உலகத்தில் நடைபெறுகிற அநியாயங்களையோ மோசடிகளோ அப்படிப்பட்ட பாவங்கள் அல்ல. எல்லாவற்றையும் உண்ணுங்கள், ஆனால் வலா தக்ரபு ஹாதிஹி சஜரா, இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்ன
அந்த அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய கட்டளையை மீறியதற்காக இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். அனுப்பப்படுகிற நேரம் மண்ணுக்கு மேலே சிலை வணக்கம் கிடையாது, மண்ணுக்கு மேலே கொலை கிடையாது, மண்ணுக்கு மேலே விபச்சாரம் கிடையாது, மண்ணுக்கு மேலே எந்த விதமான பாவமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒரு நபியை தெரிவு செய்து அனுப்புகிற போது இந்த மண் பாவத்துக்கு அப்பாற்பட்டு, ஷிர்க்குகளுக்கு அப்பாற்பட்டு, இணை வைப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு தூய்மையான ஒரு பூமியாக இருக்கிற போதுதான் அல்லாஹு தாலா முதலாவது மனிதரை இந்த உலகத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்புகிறான். அதற்கு பிறகுதான் குழந்தைகள் பெருக ஆரம்பிக்கிறது, பாவங்கள் இந்த சமுதாயத்திலே மிளிர ஆரம்பிக்கிறது, அநியாயங்கள் தொடர ஆரம்பிக்கிறது, இணை வைப்புகள் உருவாக ஆரம்பிக்கிறது என்பது அல் குர்ஆனும் சுன்னாவும் படித்து தருகின்ற வரலாறு. அல் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹு தாலா நிறைய இடங்களில் இந்த அல் குர்ஆனை நீங்கள் வாசிக்க கூடாதா, உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டா போட்டப்பட்டிருக்கிறது, அப்படியெல்லாம் அல்லாஹு தாலா இந்த அல் குர்ஆனை படிங்க, இந்த அல் குர்ஆனை வாசிங்க, ஏன் வாசிக்காமல் இருக்கிறீர்கள்? இது அறிவுடைய மக்களுக்கு நிச்சயமாக நேர்வழி காட்டும், இது நிச்சயமாக நல்ல பார்வையோடு பார்க்கிற மனிதனுக்கு இது நேரான பாதையை காட்டும் என்றெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எங்களை விடவும் பலத்தால், எங்களை விடவும் பொருளாதாரத்தால், எங்களை விடவும் இடத்தால் இந்த உலகத்தில் நிறைய சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறது. அந்த சமூகத்துடைய வரலாறை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய தத்துவத்தை பற்றி பேசுகிறது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி பேசுகிறது, வியாபாரத்தை பற்றி பேசுகிறது, கொடுக்கல் வாங்கல்களை பற்றி பேசுகிறது, அநீதியை பற்றி பேசுகிறது, ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. எல்லா விதமான அற்புதமான இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வானோ அவனுக்கு ஏற்றால் போல் உள்ள வழிகாட்டல்களையும் சிந்தனைகளையும் இந்த அல் குர்ஆன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஏராளமான வரலாற்று செய்திகளை சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? எதற்காக சொல்லுகிறான்? என்ன காரணம்? வரலாறுகள் இந்த உலகத்தில் எழுதி வைக்கப்பட்ட புத்தகத்தில் இருந்து படிக்கப்படுகிற வரலாறுகள் போன்றது அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற வரலாறு உண்மையான வரலாறு, அல்லாஹ் செய்த வரலாறு, அல்லாஹ் செய்து காட்டிய வரலாறு, அல்லாஹ் அளித்த வரலாறு, அல்லாஹு தஆலா ஆக்கிய வரலாறு. உண்மையில் ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றி சரியாக படிப்பானாக இருந்தால் அல்லாஹுவின் மீது அதிகமான பயம் வருவதை விடவும் அல்லாஹுவின் மீது அவனுக்கு அதிகமான பாசம் வரும். முதலாவது அல்லாஹுவின் மீது அவனுக்கு நிறைய பாசம் வரும். நாங்கள் எல்லாம் அல்லாஹுவை நிறைய பயத்தோடு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் நிறைய பாவம் செய்வதை நிறுத்தியிருப்பது அல்லாஹ்வுடைய பயத்துக்காக மாத்திரம்தான். ஒரு அடியான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பற்றி சரியாக படிப்பானாக இருந்தால் அல்லாஹுவின் மீது அவனுக்கு நிறைய அன்பு உண்டாகும், நிறைய பாசம் உண்டாகும். அல்லாஹுவை நேசிக்க தொங்குவான், அல்லாஹுக்காக வாழ தொங்குவான், அல்லாஹுக்காக மாற தொங்குவான், அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள அவன் என்றைக்கும் எத்தனைக்கக்கூடிய நல்ல மனிதனாக அவன் இருப்பான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் நிறைய வரலாற்று செய்திகளை சொல்லுகிறான். அந்த வரலாறின் ஊடாக அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால், நாம் அதன் ஊடாக படிப்பினை பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்திலும் நிறைய வரலாறுகள் நடக்கிறது, நிறைய அழிவுகள் நடக்கிறது, நிறைய அனர்த்தங்கள் நடக்கிறது, நிறைய மண் சரிவுகள் நடக்கிறது, நிறைய வெள்ளங்கள் நடக்கிறது, நிறைய சூறாவளிகள் நடக்கிறது, நிறைய காட்டுத்தீகள் பரவுகிறது. எல்லாத்தையும் கண்கூடாகத்தான் பார்க்கிறோம். ஒரு அனர்த்தம் வருகிற போது, ஏதாவது ஒரு சோதனை வருகிற போது, ஒரு இனக்கலவரம் வருகிற போது, ஒரு வெள்ளம் வருகிற போது, ஒரு மண் சரிவு வருகிற போது, நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை நிறுத்திக் கொள்கிறோம். வட்டியோடு தொடர்புபட்டவர்கள் வட்டியை விட்டு விடுகிறார்கள், பாவத்தோடு தொடர்புபட்டவர்கள் பாவத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள். தர்மம் செய்யாத மனிதர்களும் தர்மம் செய்ய ஆசைப்படுகிறார்கள். இல்லாதவன் கூட ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று முன்னுக்கு வருகிறான். பாதிக்கப்பட்டதை கண்ணால் பார்க்கிறான், காதால் கேட்கிறான்,
அதனால் அந்த பாதிப்பு இந்த உலகத்தில் ஒன்று நடக்கிற போது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான். அந்த பாதிப்பு காலம் போக போக போக, நேரம் போக போக போக, வாரம் ஆக ஆக ஆக, மாதம் கடக்க 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 பாவத்தை நிறுத்திய மனிதன் மீண்டும் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். வட்டியை நிறுத்திய மனிதன் மீண்டும் வட்டிக்குள் விழ ஆரம்பிக்கின்றான். இந்த உலகத்திலே அநியாயத்தை அல்லாஹ்வுக்காக நிறுத்திய மனிதன் மீண்டும் அநியாயத்தை செய்ய ஆரம்பிக்கின்றான். இரகசியமாகவும் பரகசியமாகவும் பாவம் செய்த மனிதன் அந்த பாவத்தை தொடர ஆரம்பிக்கிறான். அதை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அடுத்த தடவை ஏதாவது ஒரு அனர்த்தம், அடுத்த தடவை ஏதாவது ஒரு இனக்கலவரம், அடுத்த தடவை ஏதாவது அவனுடைய பொருளாதாரத்துக்கான அச்சுறுத்தல், அடுத்த தடவை அவன் இருக்குகின்ற இடத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருகிற போது மீண்டும் அவன் அல்லாஹுவை அழைக்கவும் பிரார்த்தனை செய்யவும் இந்த உலகத்தில் எத்தனிக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அழகான ஒரு வரலாற்று செய்தியையும் அழகான ஒரு வசனத்தையும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். சூரத்துல் யூனுஸ் 12வது வசனம். இன்றைக்கு இறங்கியதை போலவே இந்த வசனம் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ரு தஆனா, ஒரு மனிதனுக்கு வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா, ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால் அவன் எங்களை அழைக்கிறான். எப்படி தெரியுமா அழைக்கிறான்? லிஜம்பிஹி, அவன் படுத்தவனாக விலாவை அப்படியே கடாத்தாட்டி வைத்தவனாக அவன் எங்களிடத்தில் துஆ கேட்கிறான், அழைக்கிறான். அவு காயிதன் அவு காயிமன், அல்லது நின்றவனாக அல்லது உட்கார்ந்தவனாக அவன் எங்களை அழைக்கிறான். மனுஷனுக்கு ஒரு துன்பம் நடந்தது என்று வையுங்கள், ஒரு சோதனை நடந்தது என்று வையுங்கள். அந்த நேரத்தில் தஆனா, அவன் எங்களை அழைக்கிறான். எப்படியெல்லாம் அழைக்கிறான் தெரியுமா? படுத்திருக்கிற போது அல்லாஹ் 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 என்று அழைக்கிறான். நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹ் 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 என்றே அழைக்கிறான். நடக்கிற போது அல்லாஹ் 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 என்றே பிரார்த்தனை செய்கிறான். அந்த துன்பமும் துயரமும் சோதனையும் அவனை விட்டு போய்விட்டால் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்யாத மனிதனை போலவே அவன் நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது புரிகிறதா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கோ நம்மளை சூழ உள்ள மக்களுக்கோ நமது ஊருக்கோ அல்லது நம்மளை அண்மித்த ஊர்களுக்கோ நமது நாட்டுக்கோ அல்லது பிற நாட்டுக்கோ ஒரு ஏதாவது சோதனை நடக்க போகுது என்றால், நடக்குது என்றால் உள்ளம் நடுநடுங்க ஆரம்பிக்கிறது, சுஜூதுகள் கடமாக ஆரம்பிக்கிறது, பிரார்த்தனைகள் அதிகமாகிறது, கண்ணீர்கள் வடிக்க ஆரம்பிக்கிறோம், தர்மங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த சோதனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்து போகிற போது மீண்டும் அதே நிலைமைக்கு நானும் நீங்களும் மாற ஆரம்பிக்கிறோம் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் வரலாறாக இந்த உலகத்தில் வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 12வது அத்தியாயத்தின் 111வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. கவனமாக கேளுங்கள். ரப்பு படைத்தவன் உங்களோடு பேசுகிறான். சக்தி வாய்ந்தவன், அவன் சாதாரணமானவன் அல்ல. எதையும் இந்த உலகத்தில் உருவாக்கவும் அதை அழிக்கவும் சக்தி உள்ள ரப்புல் ஆலமீன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான். இதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வார்த்தை கிடையாது. இந்த உலகத்தில் உயர்ந்த வார்த்தை இதுதான். அல்லாஹ் பேசுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய முன்னோர் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுடைய வரலாற்று செய்திகளில் அறிவுள்ள மக்களுக்கு நிச்சயமாக படிப்பினை இருக்கிறது என்றார். இதற்கு முன்னர் இந்த உலகத்தில் நிறைய சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறது. நிறைய சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். நிறைய சமூகங்களை இந்த உலகத்திலே இருந்து இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட சமூகங்கள் வாழ்ந்து அழிக்கப்பட்ட இந்த வரலாற்று செய்திகளில் நிச்சயமாக மனிதர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினை இருப்பதாக அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மா கான ஹதீஸன் யுஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட வரலாற்று செய்திகள் அல்ல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றதே உண்மைதானே தோழர்களே? அல்லாஹ் இட்டுக்கட்டி சொல்லுவானா? படைத்த ரப்புல் ஆலமீன் மனித மனசுக்காக வேண்டியே சொல்லுவதை போல சொல்லுகிறான்.
இந்த ஹதீதுகள், இந்த பேச்சுக்கள், இந்த வரலாறுகள் இருக்கிறதே, மக்கான ஹதீதன், நிச்சயமாக இந்த ஹதீதுகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது அல்ல. வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தஃப்ஸீல குல்லி ஷைஇன், உங்களுக்கு எல்லாவற்றையும் விரிவுபடுத்தவும் உங்களுக்கு மத்தியிலே இருப்பதை உண்மைப்படுத்தவும் தான் அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை சொல்லுகிறான் என்று அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நிறைய வரலாற்றுகளை இந்த உலகத்தில் நிகழ்த்திருக்கிறான். அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். ஒரு தடவை இந்த உலகத்தில் சுபஹானல்லாஹ் ஃபிரௌன் வாழ்ந்த காலம். ஃபிரௌன் என்பவன் தன்னை ஒரு கடவுள் என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்தவன். தனக்கு கீழால் உள்ள மக்களை நான் தான் ஆட்சி செய்கிறவன் என்று அடாவடித்தனம் செய்து கொண்டு வாழ்ந்தவன். அன்றைக்கு அவனுடைய சபையிலே இருந்த ஒருவன், அன்று பிறக்கிற பிள்ளைகளில் ஏதோ ஒரு பிள்ளை உங்களுக்கு எதிராக, உங்களோட ஆட்சிக்கு எதிராக, கடவுள் தன்மைக்கு எதிராக பிறக்கிறார் என்று செய்தியை கேள்விப்பட்ட போது எல்லா பிள்ளைகளையும் கொண்டு குமித்த வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் சக்தி உள்ளவன். அல்லாஹ் காப்பாற்றுவான், எப்படியும் காப்பாற்றுவான். மனித சிந்தனைகளுக்கு அப்பால் காப்பாற்றுவான். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டார். பிறந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு குமிக்கப்படுகிற போது தன் பிள்ளையும் கொல்லப்படுமோ என்ற அச்சத்தால் அழ ஆரம்பிக்கிறார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார். அழுகிற சத்தம் கேட்டால் பிள்ளையை ஃபிரௌன் கொல்லுவான் என்று தாக்கி தெரியும். நம்ம என்ன, ஒரு மனித மனசு என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒரு மனுஷன் பிள்ளைட வாயை புத்தணும், அல்லது பிள்ளைய எங்கேயாவது ஒரு மூளையில வச்சு சத்தம் வெளியில வராம பூட்டி வைக்கணும், அல்லது எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு அனுப்பிடணும். இதுதான் என்னோட மனசு சொல்லும். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அழுகிற பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் கடலில் போட சொல்லுகிறான். தாய் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி கடலில் போடுகிறது. சுபஹானல்லாஹ். அந்த தாய் பிள்ளைய கடல்ல போடுறா. அல்லாஹ் இப்ப பிள்ளைய பாதுகாக்க போறான். பிள்ளை அழுதால் அந்த பிள்ளை கொல்லப்படுமோ என்று பயந்து அல்லாஹ் அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்காக கடலில் போட சொன்ன போது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை கடலில் போடப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நம்மட மனித மூளை என்ன சொல்லும்? கடல்ல கொண்டு போய் பிள்ளைய கொடுக்குறத விடவும் கையில இருந்து பிள்ளைய ஃபிரௌன் கொண்டுட்டு போனா ஜனாசாவாவது கிடைக்குமே, கடல்ல போட்டா மீன் தானே திண்டிடும். அப்படித்தான் மனித மனங்கள் சொல்லும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா? அல்லாஹ்வுடைய கட்டளையை தாய் செய்கிறார். மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு நிகழ்வை இறைவன் உருவாக்குறான். இந்த பிள்ளை அன்று காலை கடலில் அழுத பிள்ளை கடலில் வீசப்படுகிறது. அந்த அன்றே மாலை நேரம் சுபஹானல்லாஹ் ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் அந்த பிள்ளையுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. இதுதான் ரப்பு. சாதாரணமானவன் அல்ல தோழர்களே. அல்லாஹ் எந்த பிள்ளை அழுதால் ஃபிரௌன் கொன்று விடுவான் என்று தாய் அழுது கொண்டிருந்தாரோ அந்த பிள்ளை, அதே பிள்ளை அன்று மாலை நேரம் ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் அழுது கொண்டிருக்கிறது. அதே தாயை ஃபிரௌன் தேடி எடுத்து அழுகிற பிள்ளைக்கு ஆறுதலையும் பசியையும் தீர்த்து வைப்பதற்காக அந்த தாயை அரண்மனைக்குள் அழைத்து வர ஃபிரௌன் கட்டளை போடுகிற இடத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனையே மாற்றி வைத்தான் என்றால் அல்லாஹ்வுடைய சக்தியும் அவனுடைய குதரத்தும் வல்லமையும் அது சாதாரணமானது அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறார். மிக நீண்ட நாள் மனைவியோடு வாழ்கிறார். பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்கிறார். அவர் எங்கேயும் ஒரு மந்திரவாதி அல்லது மாற்று மத உறவு, தண்ணியோ தாயத்தோ தகடோ எதையும் செய்யவில்லை. இறைவனின் மீது உள்ள நம்பிக்கை மாத்திரமே உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. மனைவி கூட சிரித்து இதற்கு பிறகு பிள்ளையா என்று மலக்கிடத்தில் பேசுகிற அளவுக்கு நிராசை அடைந்திருந்த காலத்தில் அல்லாஹ் கொடுக்க நாடிய குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்போ வயசு போன காலத்தில் தான் ஒரு பிள்ளை கிடைக்கிறது.
அப்ப அம்மாவும் வயது போய்த்தான் இந்த உலகத்தில் பிள்ளையையும் சுமந்து கொள்கிறார். வயது போன காலத்தில் பிள்ளையை எடுத்துக்கொண்டு மனிதர்கள் இல்லாத, தண்ணி இல்லாத, உதவிகள் செய்ய முடியாத, யாரையும் அழைக்க முடியாத, எந்த வெளிச்சமும் இல்லாத, இதற்கு முன்னர் மனிதர்கள் வாழ்ந்தாரா இல்லையா என்று தெரியாத அப்படியான ஒரு மண்ணில அல்லாஹ்வை தவிர வேற எந்த நம்பிக்கையில ஒருவரால் விட்டு போக முடியும் சொல்லுங்கள்? அல்லாஹ்வை நம்பித்தானே விட்டுட்டு போனார். கொஞ்சம் சாப்பாடு, சுபஹானல்லாஹ். அன்று காலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ணிக்காக துடிக்கிறார். வரலாறு, தண்ணிக்காக துடிக்கிறார். அம்மா வயது போன காலம். இப்ப சஃபாவுல ஏறுறாங்க, மருவாவை பார்க்குறாங்க. மருவாவுல உள்ள அந்த மலையுடைய அந்த கல்லுல விழுகிற அந்த வெயில் தண்ணீர் போல தெரிகிறது. கிட்ட ஓடி பார்க்குறாங்க, தண்ணீர் அல்ல, அது காணல் நீர். கண்ணுக்குத்தான் தண்ணி மாதிரி தெரிஞ்சிச்சு. மருவாவுல இருந்து சஃபாவை பார்க்குறாங்க, வெயில்ல விழுற அந்த கல்லின் பிம்பம் கண்ணுக்கு தண்ணீர் போல தெரிகிறது. தண்ணீர் அல்ல, அது காணல் நீர். ஓடி வாராங்க. சுபஹானல்லாஹ். அதே ஓட்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு சொட்டு தண்ணீருக்காக துடித்து பிள்ளை அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையை கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடியிலே அல்லாஹு தஆலா அவருக்கு மாத்திரமல்ல, அழுத பிள்ளைக்கு மாத்திரமல்ல, ஓடி திரிந்த தாய்க்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இறுதியாக பிறக்கிற மனிதன் வரைக்கும் குடிக்க இருக்கிற வற்றாத நீரை அல்லாஹு தஆலா உருவாக்கி விட்டானே, அதுதான் அல்லாஹுடைய சக்தி தோழர்களே. அதுதான் குதரத். அல்லாஹுடைய சக்தி என்பது நம்மட கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவ ஒரு சொட்டு தண்ணீருக்காக மாத்திரம்தான் ஓடினார். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த உலக மக்களும் குடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நீரூற்றை அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான் என்ற வரலாறுகள் அல் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். ஃபகுல்லன் அஹஸ்னா பிதம்பிஹி, நாம் அவர்கள் பாவம் செய்த போது நாம் அவர்களை அப்படியே பிடித்து கொண்டோம். நாம் அவர்கள் பாவம் செய்த போது அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன் வமின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த் வமின்ஹும் மன் அக்ரக்னா. அல்லாஹ் முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகம் பாவம், அநியாயம், அகங்காரம், அட்டூழியம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சின்னங்களை மறுக்குகிற பாவத்தை செய்த வேளையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் பிடிச்சான் அப்படி என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். நாம் அவர்களை பிடித்தோம். எப்படி தெரியுமா பிடிச்சோம்? நம்ம அப்படியே காத்தோடு சேர்ந்த கல் மலையை பொழிய செய்தோம். மழை பெய்யுது தானே, யோசிச்சு பார்த்தீங்களா? மழை பெய்யுது. அந்த மழை மிச்சம் அதிகமாக பேஞ்சா, காத்தோட பேஞ்சா கூட பிடிச்சு கொள்ள இயலாத அளவுக்கு அந்த மலையுடைய உரம் இருக்கும். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா காத்தோடு சேர்ந்து மழை பெய்வதை போல கல்லு மலை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா தோழர்களே? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கல்லு மலைகளை அந்த சமூகத்துக்கு இறக்கி வைத்து நாம் அவர்களை அழித்தோம். பெரும் இடி முழக்கம், சத்தம். கம்பளைக்கு போன போது அந்த டேம் வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி வந்துச்சு. வதந்தி செய்தி வந்தவுடனே ஊர்ல உள்ள ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அது பொய்யான தகவல், நம்பிடாதங்க அப்படி என்று சொல்றதுக்காக பள்ளிவாசலுக்கு போய் மைக்க ஒன் பண்ணி சலாம் சொன்னாங்க. மக்கள் சலாம் சொன்னதை கேட்ட உடனே இது வதந்தி தான் அப்படி என்று சொல்றதுக்கு முதலே ஊட்ட விட்டு ஓடிட்டாங்க. ஊட்ட விட்டு பயத்தில் ஓடிட்டாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு சகோதரர், வயது போனவர்,
பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்து போனார் என்பது நாம் கடந்து வந்த அண்மித்த கிராமத்தில், ஊரில், நகரத்தில் நடந்த ஒரு வரலாற்று செய்தி. இடி, முழக்கம், சத்தம் இந்த உலகத்தில் ஒரு சமூகத்தையே அழித்திருக்குது என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தான சத்தங்களாக, இடி முழக்கங்களாக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தண்டனை இந்த சமூகத்துக்கு நடந்திருக்கிறது என்ற அந்த வரலாற்று செய்தியை ஒரு கணம் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் சில சமூகத்தை, சில மனிதர்களை மண்ணுக்கு கீழே அப்படியே சுழி வாங்குவது கொண்டு அவர்களை நாம் அழித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வெள்ளத்தால் இந்த உலகத்தில் இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். தண்ணீர் என்பது குடிப்பதற்காக, குளிப்பதற்காக, மிருகத்துக்காக, வயலுக்காக, காணி பூமிக்காக, மனிதன் வாழ்வதற்காகத்தான் தண்ணீர். அல்லாஹ் இந்த உலகத்தில் தூஃபான் என்று சொல்லுகிற வெள்ளத்தை அனுப்பியதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. தூஃபான் என்று சொல்லுகிற வெள்ளம் என்பது, அந்த வெள்ளம் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற போது, அந்த வெள்ளம் வீடுகளையெல்லாம் உடைத்தருகின்ற, விவசாய நிலங்களையெல்லாம் இல்லாமல் ஆக்குகின்ற, எதையும் மிச்சம் வைக்காத மிக பயங்கரமான வெள்ளத்துக்குத்தான் இந்த தூஃபான் என்று சொல்லுவது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எத்தனை பேருடைய காணி, பூமி, சில வயல்களில் இன்றைக்கும் நீங்க போய் பார்த்தா மண் போட்டு நிரப்பித்தான் விவசாய காணிகளை மீண்டும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு கடந்த காலங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களும் வெள்ளங்களும் நம்மளை ஒரு கணம் இந்த வசனங்களை சிந்திக்க தூண்டுகின்ற வரலாறாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, சூரத்துல் ஹஜ் 45வது வசனம், ஃபக்கஅய்யிம் மின் கர்யத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமா. எத்தனையோ கிராமங்கள் அநியாயம் செய்த போது அந்த கிராமங்களை எல்லாம் நாம் அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறான். எத்தனையோ கிராமங்கள் இந்த உலகத்தில் அநியாயம் செய்த நிலைமையில் அந்த கிராமங்களை எல்லாம் நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஃபஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அந்த கிராமங்களிலே உள்ள வீடுகள், வாசல்கள், கோபுரங்கள், அதிலே கூரைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றன. அல்லாஹ்வுடைய வார்த்தை தோழர்களே, அந்த கிராமங்களிலே உள்ள கோபுரங்களுடைய கூரைகள் கீழே விழுந்து கிடக்கின்றன. பாலடைந்த கிணறுகள், கைவிடப்பட்ட கிணறுகள், பாலடைந்த கோட்டைகள், கைவிடப்பட்ட கிணறுகள், கோட்டைகள் இந்த மண்ணுக்கு மேலே அதிகமாக நாம் அழித்தது இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 46வது வசனம், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இந்த பூமியில அவர்கள் போய் பார்க்கவில்லையா? இந்த பூமியில் அவர்கள் போய் பார்க்கவில்லையா? அவர்கள் போய் பார்த்திருந்தால் ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, அவர்களுக்கு சிந்திக்கின்ற உள்ளங்கள் பெற்ற மனிதர்களாக அவர்கள் மாறி இருப்பார்கள். அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அல்லது நல்லதை கேட்கக்கூடிய செவியறைகள் உள்ள மக்களாக அவர்கள் மாறியிருப்பார்கள். ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சாரு வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபி சுதூர், நிச்சயமாக பார்வைகள் குருடாகுவது கிடையாது. நிச்சயமாக பார்வைகள் குருடாகுவது கிடையாது. மனிதனுடைய நெஞ்சறைக்குள் இருக்குகின்ற உள்ளங்கள் தான் குருடாகிறது என்றான் அல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். எப்படி ஒரு வசனம் தோழர்களே! மனுஷனுடைய பார்வைகள் எல்லாம் குருடாகுவது கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்தில் பார்வை இல்லாத மனுஷன் எதை பார்த்தும் உணர்வு பெற மாட்டான். அல்லாஹ்ட அத்தாட்சியை பார்க்க இயலாது அவனால, ஏண்டா அவனுக்கு கண்ணில்லையே. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் உண்மையில் கண்கள் குருடாகுவது கிடையாது. மனுஷனுடைய நெஞ்சறைக்குள் இருக்குகின்ற கல்புகள் தான் குருடாகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் பாருங்க, சூரத்துல் அராஃப் 133வது வசனம், ஃபஅர்சல்னா அலைஹிமுத் தூஃபான, அவர்களுக்கு நாம் தூஃபான் என்று சொல்லுகிற வெள்ளத்தை அனுப்பினோம்.
வல் ஜராத, வெட்டுக்கிளியை நாம் அனுப்பினோம் என்றார். வெட்டுக்கிளி அதை அனுப்பி நாம் சோதிச்சோம் என்றார். இந்த பள்ளிவாசல் இருக்குது. இது ஒரு இரவு நேரமாக இருந்தால் அழகான ஒரு பள்ளிவாசல். இப்ப மழை பெய்கிற நேரத்தில் ஈசல்கள் எல்லாம் பொந்துகளிலிருந்து அப்படியே வெளியால வர ஆரம்பிக்கும். இது ஒரு இரவு நேரமாக இருந்து மழை பெய்ந்தால் இந்த மின் விளக்குகள் எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அந்த ஈசல் இந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டும் என்றா நம்மளால வெளிச்சத்தில் உட்கார முடியுமான்னு கேட்கிற முடியாது. எவ்வளவு பெரிய அழகான வீடுகள் கட்டி அழகான வெளிச்சங்கள் போட்டிருந்தாலும் அதையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில ஒரு லைட்டை போட்டு வைப்போம், இந்த ஈசல் எல்லாம் வெளியில போகட்டும், ஊட்ட மூடி வச்சு இருட்டிலையாவது இருப்போம் அப்படி என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு வல் ஜராத, வெட்டுக்கிளிகளை அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலையும் வெட்டுக்கிளி, எல்லா இடத்திலையும் வெட்டுக்கிளி. யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பார்க்க இயலுமா? எப்படியான ஒரு சோதனை, எப்படியான ஒரு அழிவு. அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் வெட்டுக்கிளியை அனுப்பினான். வல் கும்மல வல் லஃபாதிஅ வத்தம ஆயாத்தி முஃபஸ்ஸிலாத். அல்லாஹ் தஆலா கும்மல், பேன் அல்லது இந்த இளவண்டு என்று சொல்லுவோமே, சின்ன பேன் மாதிரி வண்டு, அது விவசாய நிலங்களுக்கு சென்று காய் கறி எல்லாவற்றையும் அப்படியே திண்டு மக்களுக்கு எதையும் மிச்சம் வைக்காம எல்லா இடத்திலும் பேந்தான். இப்ப 4 பேர் தலையை சொரிஞ்சா சொல்லுவோம் புளுத்த தலையோட இருக்கிறான். வீட்டில் உள்ள பிள்ளையில தலை பத்திட்டு முண்டா அந்த பிள்ளையுடைய தலையில உள்ள பேனை வெளிசாக்கிறதுக்கு என்ன மருந்தாவது எடுத்து எண்ணெயை போட்டு அந்த பிள்ளையுடைய தலையை சுத்தப்படுத்துவோம். வீடே பேனாகி மாறி போனால், ஊரே பேனால் நிரம்பி போனால் எப்படி இருக்கும் தோழர்களை? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய சோதனை. அளவுக்கு இருந்தால் அது அழகு, அளவை கடந்தால் அது அதாபு. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல வரலாற்று செய்திகளை சொல்கிறார். அந்த வரலாற்றில் தொடரில் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஒரு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆது கூட்டம். இந்த ஆது கூட்டம் அஹ்காஃப் என்று சொல்லுகிற ஒரு மலை மண் பாறைகள் நிறைந்த ஒரு நாட்டில் வாழ்ந்த ஒரு சமூகம்தான் இந்த ஆது கூட்டம் என்பது. அல் குர்ஆன்ல நிறைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு நாங்க பார்த்தால், இன்றைக்கு இருக்கின்ற யமன் பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் இந்த ஆது கூட்டம். அல்லது ஓமான் பிரதேசம், இன்றைக்கு இருக்கிற ஓமான் பிரதேசத்தின் நாட்டில் உள்ள அந்த மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஆது கூட்டம் என்பவர்கள். இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்ற சரியான அவர்களுடைய ஆயுட்காலம் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் சில வரலாற்று ஆசிரியர்களும் தப்சீருடைய அறிஞர்களும் சொல்லுகிற போது 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் இந்த உலகத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறை சொல்கிறார்கள். சமூது கூட்டம் 200 இருந்து 300 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி என்று வரலாறு எழுதக்கூடிய அறிஞர்கள் சொல்லித் தருகின்ற வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவங்க சாதாரண மக்கள் அல்ல. இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் மிக பலசாலிகள். அல்லாஹ் இவங்களை பலவீனமானவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் அழிக்கல தோழர்களே. மிக பெரிய பலசாலிகளாக இருந்த போதுதான் அல்லாஹு தஆலா இவர்களை அழித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இவர்களுக்கு செய்த அருட்கொடைகள் என்ன தெரியுமா? பரந்த நீர்வளம். இன்றைக்கும் ஓமான், யமன், நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஓமான் பிரதேசத்தில் அங்க வரலாறுலையும் எழுதி வைத்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கும் அது உண்மை போன்றுதான் இருக்கிறது. ஓமான் பிரதேசத்துக்கு போனால் தெரியும், நம்மட நாட்டில் உள்ள இந்த மலைகள் எல்லாம் கருங்கல்லு, கண்ணுக்கு தெரியுது கருங்கல் அப்படின்னு. அங்கே இருக்கிற அந்த மலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உப்புல ஊற வச்ச கல்லு மாதிரி இருக்குது. அவங்க சொல்றாங்க, பல காலங்களுக்கு முன்னர் இந்த மலைகள் எல்லாம் கடலுக்கு அடியிலிருந்து கடல்கள் வற்றித்தான் இந்த மலைகள் எல்லாம் இன்றைக்கும் காட்சி அளிக்கிறது என்று ஓமானிய மக்கள் சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கும் அந்த வரலாறு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இயற்கை நாடு, நீர் வளங்கள் நிறைந்த நாடு, பெரிய பெரிய வாகனம் ஃபெஜ்ரோவில் வந்து கடல் தொழில் செய்கிற மக்கள்கள், அங்கே இருக்கிற நிறைய கிராமங்கள் இயற்கை நிறைந்த கிராமங்கள், அவ்வளவு அழகான ஊர். அல்லாஹு தஆலா அந்த ஊர்களில் ஆது கூட்டத்தை அல்லாஹு தஆலா வாழ வைத்தான். அவர்களுக்கு நீர் வளங்களை அல்லாஹ் கொடுத்தான், விளைநிலங்களை இறைவன் கொடுத்தான்,
தோட்டம் துறவுகளை அல்லாஹு தாலா கொடுத்தான். உயரமான பெரும் பெரும் கோபுரங்களை அல்லாஹு தாலா, அரண்மனைகளை அல்லாஹு தாலா கொடுத்தான். உடல் வலிமையை அல்லாஹு தாலா கொடுத்தான். பெரும் உருவத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தான். அவங்களாம் என்ன தெரியுமா கேட்டாங்க? அவங்களாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், மன் அஷத்து மின்னா குவ்வா, ஏய் எங்களை விட யார் பலத்தால் பலசாலிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி பெருமை, எங்களை விடவும் பலசாலி யார் இருக்கிறார்கள் அப்படி என்று கேட்கிற அளவுக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய பலமுள்ள கூட்டமாக மாறிப்போனது என்ற வரலாறை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த கூட்டத்துக்கு, ஆது கூட்டத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆது கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட போது அனி அபுதுல்லா, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்றுதான் பிரச்சாரம் செய்தார். அவர்கள் இந்த உலகத்தில் தௌஹீதை பிரச்சாரம் செய்தார். அகந்தை, பெருமை, கௌரவம் வேண்டாம் என்றார். அநியாயத்தை நிறுத்திடுங்க என்றார். அந்த சமூகம் அந்த நபியையும் மறுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டம் இரண்டாவது செய்த, இந்த உலகத்தில் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன அப்படி என்று கேட்டால், அகந்தையோடு வாழ்ந்தார்கள், பெருமத்தனத்தோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பையும் அவர்கள் அல்லாஹு தாலா அழிக்கல. மூன்றாவது, இந்த உலகத்தில் நபியை மறுத்தாங்க. மறுத்துட்டு சொன்னாங்க, நீங்க கொண்டு வாரத்தையா நாங்கள் வணங்கணும், எங்களோட பரம்பரையாக எங்களோட வாப்பட வாப்பா வணங்கி வந்த எல்லா தெய்வங்களையும் விட்டு விட்டு நீங்க கொண்டு வந்ததை நாங்கள் வணங்கணுமான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இந்த உலகத்தில் வச்சு அவர்களுக்கு கொடுத்த அத்துணை வளங்களையும் நன்றி கெட்ட விதமாக பயன்படுத்திய போதுதான் அல்லாஹு தாலா அவர்களை அழித்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆனை படிக்கிற உணர்வும் உள்ளமும் இருந்தால் ஒரு மனிதனால் நிச்சயமாக இந்த வரலாற்று செய்திகள் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்வை காட்டுவதற்கான சிறந்த வரலாறுகளாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நல்லவர்களாக வாழ்ந்து அல் குர்ஆனை படித்து அதன் ஊடம் உணர்வு பெறுகிற நல்ல சமூகமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி, காலு அஜ்அதனா லினஅபுதல்லாஹ வஹதா, அல்லாஹுவை மாத்திரமா நாங்கள் வணங்க வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், சொல்கிறீர்கள். வனதரமா கான யஅபுது ஆபாஉனா, எங்களோட வாப்பா மாரெல்லாம் வணங்கினாங்க தானே. இன்றைக்கும் இந்த கபறுகளை வணங்குறவர்கள், கபறுகள்கிட்ட துவா கேட்கிறவர்கள், கபறுகள்கிட்ட போய் தாயத்து தகடு கட்டுகிற மக்களை எப்படி கேட்குறாங்க? இந்த ஆது கூட்டத்துடைய குணமே இருக்கிறது. அப்போ எங்களோட வாப்பா என்ன நரகவாதியா? அப்போ எங்களோட வாப்பாவுக்கு தெரியாத மார்க்கம் உங்களுக்கா? அப்போ எங்களோட வாப்பட காலத்தில் உள்ள ஆலிம்களுக்கெல்லாம் இதெல்லாம் விளங்க இல்லையா? அப்படி என்று கேட்டுக்கொண்டு இந்த ஊருடைய கண்ணியம் என்ற ஒரு போர்வையில் அந்த வரட்டு கௌரவம், அகங்காரம் பிடித்த சில ஆளுமையுள்ள நிர்வாகிகள் இன்னும் வாழ்கிறார்களே, அப்படித்தான் அன்றும் ஆது கூட்டம் இந்த மண்ணுக்கு மேலே நின்று கொண்டு இருந்தது என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. அல்லாஹ் எப்படி தெரியுமா அழிச்சான்? அவங்க எப்படி தெரியுமா அழிச்சான்? இலங்கையில் இப்ப வந்த பேஞ்ச வெள்ளம், 4 நாள் பேஞ்ச மழை தோழர்களே, சுப்ஹானல்லாஹ், நிறைய சேதத்தை கண்ணால கண்டோம். அல்லாஹ் அவர்களை அழித்த வரலாறை அல்லாஹு தாலா சொல்கிற போது, ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி ஐயாமின் நஹ்பிசாத், ஃபி ஐயாமின் நஹிசாத். அல்லாஹு தாலா எப்படி தெரியுமா அழித்தான் அவர்களே? கடுமையான புயல் காற்றுகளை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை அழித்தான். அந்த காற்று 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அந்த கூட்டத்தின் மீது வீசப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய உருவம், இவ்வளவு பெரிய ஆயுள், இவ்வளவு பெரிய மாடி வீடு, தோட்டம் துறவுகள் எல்லாத்தையும் கொடுத்தும் அல்லாஹுவை இந்த உலகத்தில் மறுத்தும், நபியை மறுத்தும், அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை புறக்கணித்தும், பெருமத்தனத்தோடும் அநியாயத்தோடும் இந்த உலகத்தில் ஒரு சமூகம் வாழ்ந்ததற்காக மாத்திரமே அல்லாஹு தாலா அவர்களுக்கு 7 இரவுகளையும் 8 பகல்களிலும்
வீசுகிற மிக வேகமாக வீசுகிற காற்றை கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான் என்றால் அந்த கூட்டம் இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. எப்படி இதனால தான் பலமாக காத்து வீசுகிற நேரம் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போயிடுவாங்களாம், முகம் மாறிடுமா, சுஜூதுல இருப்பாங்களாம், நிறைய பிரார்த்தனை செய்வாங்களாம். சஹாபாக்கள் கேட்பாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன யார ரசூலுல்லாஹ், இது மழைதான பெய்ய போகுது, முகமெல்லாம் மாறி போய் இருக்குதே யார ரசூலுல்லாஹ் என்ற போதுதான் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துவார்கள், இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்தது, ஆது கூட்டம். அவர்களும் இந்த உலகத்தில் மேகம் கருத்த போது மழை வரப்போகுது என்றுதான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாது அது அவர்களை அழிக்க வந்த மேக கூட்டம் என்று தெரியாது. எப்படி நான் நிம்மதியாக இருப்பேன், வரப்போகின்ற இந்த மேகம் மழையை கொண்டு வருகிறதா அல்லது ஆது கூட்டத்தை அழித்த காத்தை கொண்டு வருகிறதா என்று எப்படி நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அவங்களோட காட்சி அழிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட காட்சி எப்படி இருந்துச்சு என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரம் தன்ஸிஉன் நாஸ கஅன்னஹும் அஜாசு நக்லிம் முன்கஇர். அல்லாஹு தாலா சூரத்துல் கமர் 54:21 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா காட்சி அளிச்சாங்க, ஒரு பெரிய ஈச்ச மரத்தை வேரோடு புடுங்கி இப்படியே வீசி கிடந்தால் எப்படி இருக்குமோ அப்படியாக இந்த பெரும் பெரும் உருவம் கொண்ட மனிதர்கள் அழிக்கப்பட்டிருந்தார்கள். ஃபகைஃப கான அஸாபி வ நுதுர், நம்முடைய எச்சரிக்கையும் தண்டனையும் எப்படி இருந்துச்சு கண்டீங்களா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கேட்டுவிட்டு ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, அவர்களில் யாராவது மிச்சம் இருக்கிறார்களா நபியே என்று அல்லாஹ் கேட்கிறானே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்தில் அல் குர்ஆன் நிறைய உணர்வு ஊற்றுகின்ற வரலாற்று செய்திகளை சொல்கிறது. இதன் ஊடாக என்னதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவங்கள், தனிமையில் செய்கிற பாவங்கள், பிறருக்கு செய்கின்ற அநியாயத்தின் ஊடாக இந்த உலகத்தில் சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தௌபா செய்து எந்த நேரத்திலும் இறைவனுடைய தொடர்போடு வாழக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். இந்த உம்மத்துக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான், இந்த உம்மத்துக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நீ அழித்து விடாதே என்று துஆ கேட்டார்கள். இந்த சமூகம் ஒரு காலமும் வெள்ளத்தாலோ அனர்த்தத்தாலோ காற்றாலோ புயலாலோ ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் அழிக்கப்படாது. ஆனால் எங்கேயாவது ஒவ்வொரு இடங்களிலும் அழிவுகளும் சோதனைகளும் வரும். அதை இந்த மனித உணர்வுகளும் மனித உணர்ச்சிகளும் மனித கண்டுபிடிப்புகளும் அல்லது மனிதனுடைய இந்த பூமியுடைய அல்லது வானவியல் சம்பந்தமான அறிவுகளும் தடுக்காது. பிரார்த்தனைகளும் தௌபாக்களும் திக்ருகளும் இறைவனுடைய நினைவுகளும் மாத்திரம்தான் அவைகளை தடுக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.